ஓவராலா என்டிகேவை வந்து கிளியர் பண்ணிடணும், காலி பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்துல திமுக இயங்குறதா பாக்குறீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு திமுக அப்படி ஒரு விஷயத்தை பண்றதா நினைக்கல. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எதிரி என்பது அதிமுக தான். இப்ப நீங்க ஒரு தேர்தல் களம் என்று வந்தாலும் கூட அதிமுக வெர்சஸ் திமுக தான். அதனால இப்ப திமுக நினைத்தால் அதிமுகவை பலவீனப்படுத்த தான் முயற்சி பண்ணுமே தவிர அவர்களோட போட்டியிலே இல்லாத ஒரு நாம் தமிழர் கட்சி அவங்க குறி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதே நேரம் இப்போ உள்ள கள நிலவரம் என்ன அப்படின்னா, சீமானுடைய இந்த சர்வாதிகாரத்தனத்தினால் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்கிற நாத்தாக்காவினுடைய முக்கிய நிர்வாகிகளே அந்த கட்சியை விட்டு வெளியாகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கட்சியிலிருந்து வெளியேறும் போது நாம் எந்த கட்சிக்கு செல்லலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவர்களுக்கான இடமாக இன்னைக்கு திமுக இருக்கு. கொள்கை ரீதியாக நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு கான்ட்ராஸ்டான இதாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு போய் அங்க ஒரு முக்கிய பதவியில் இருக்கிற ராஜீவ்காந்தி போன்றவர்கள் இந்த மாதிரி நாத்தாக்காவிலிருந்து விலகி வருகிற நிர்வாகிகளை திமுக பக்கம் கரை சேர்க்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த கட்சியை உடைக்கிற வேலையில திமுக இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான்